பார்க்கலாம் குட்டீஸ். டூ பிக் டூ ஸ்மால். பிக்னா பெரியது, ஸ்மால்னா சின்னது. டூ பிக்னா ரொம்ப பெருசு, டூ ஸ்மால்னா ரொம்ப சின்னது. டூ பிக் டூ ஸ்மால், ரொம்ப பெரியது, ரொம்ப சின்னது. ஐ கேன் லிஃப்ட் யூ அப் மனோ சேஸ் மாம். அம்மா, இது பையன், கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே அவங்க தான் மனோ. அம்மா பையன்ட சொல்கிறாங்க, உன்னை என்னால் தூக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எதனால் குட்டீஸ்? யூ ஆர் டூ பிக், நீ வந்து ரொம்ப பெரியவன் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பிக்சர் பாருங்க. யூ கேன் வாக் டு ஸ்கூல் அலோன் மனோ சேஸ் டாட். அப்பா சொல்கிறாங்க, நீ தனியாக ஸ்கூலுக்கு நடந்து போகிற அளவுக்கு வளரலை. யூ ஆர் டூ ஸ்மால், ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு அப்பா பையன்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, அலோன்னா தனியாக போகிறது, வாக்னா நடக்கிறது. ஓகேவா? யூ கேன் ஸ்லீப் இன் த கிராடில் மனோ சேஸ் கிராண்ட்பா. கிராடில்னா அந்த சின்ன பிள்ளைங்களாம் தூங்குவாங்கள்ல குட்டீஸ், இதுதான் அந்த தொட்டில தான் நம்ம வந்து கிராடில்னு சொல்லுவோம். ஸ்லீப்னா தூங்குறது. ஓகேவா? அப்போ யூ கேன் ஸ்லீப் இந்த கிராடில் மனோ சேஸ் கிராண்ட்பா. தாத்தா என்ன சொல்கிறாங்க, இந்த சின்ன தொட்டியில் உன்னால் தூங்க முடியாது, ஏன்னா யூ ஆர் டூ பிக், நீ வந்து ரொம்ப வளர்ந்துட்ட அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூ கேன் கேரி த பேபி டு த பார்க் மனோ சேஸ் கிராண்ட்மா. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தைய தூக்கிட்டுலாம் பார்க் வரைக்கும் போக மாட்டேன், ஏன்னா யூ ஆர் டூ ஸ்மால், நீ வந்து ரொம்ப சின்ன பையன். பேபினா குழந்தை இல்லையா, கேரினா எடுத்துகிட்டு போகிறது. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. மனோ திங்ஸ் டூ பிக் டூ ஸ்மால். அப்போ மனோ யோசிக்கிறான், டூ பிக் டூ ஸ்மால், ரொம்ப பெரியது ரொம்ப சின்னது. ஹவு கேன் ஹீ பி டூ பிக் அண்ட் டூ ஸ்மால் ஆல் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்தில் எப்படி அவங்க ரொம்ப பெரியவனும் சொல்கிறாங்க, ரொம்ப சின்னதுவனும் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து பார்க்கலாம். டூ பிக் டூ வியர் ஹியர்ஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட். அவன் பழைய ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அப்படி போடும்போது ஒரு பிங்க் கலர் ஷர்ட் எடுத்து போகிறான். இந்த பிக்சரில் கூட பார்க்க முடியும். அந்த ஷர்ட்டு போடும்போது அந்த மனோவுக்கு பத்தலை. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கொஞ்சம் பெருசாகிட்டோம், டூ பிக், நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். டூ ஸ்மால் டு மேக் தோசை. ஒரு தோசை செய்யலான்னு போகும்போது அவனுக்கு எட்டலை. அப்போ அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம ரொம்ப சின்ன பையன்தான் அப்படின்னு நினச்சிட்டான். டூ பிக் டு கிளைம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக். அவனோட தாத்தா தோலை இப்படின்னு ஓடி பிடிச்சி ஏறி இப்படி தொங்குவாங்கள்ல, அப்படி ஈஸியாக தொங்க முடியுது அந்த மனோவுக்கு. அப்போ அவன் நினச்சா, நம்ம நல்லா வளர்ந்துட்டோம் அப்படின்னு. டூ ஸ்மால் டு கேரி த பேபி. ஒரு குழந்தைய தூக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், நம்மளால தூக்க முடியல, அதுக்கு அர்த்தம் நம்ம இன்னும் வளரல அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட், வாட் ஆர் மை த ரைட் சைஸ் ஃபோர். அப்போ நான் இப்போ என்ன சைஸில் இருக்கிறேன்? மனோ வண்டர்ஸ், அவனுக்கு அதிசயம் ஆயிடுச்சு. வண்டர்ஸ்னா அதிசயம். மாம் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ், வை யூ ஆர் ஜஸ்ட் பிக் இனஃப் டு கோ டு ஸ்கூல். அப்போ அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, வை என்ன, நீ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்ட, ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் இனஃப் ஃபார் மீ டு கேரி யூ ஆன் மை ஷோல்டர்ஸ் சேஸ் டேட். அப்போ டேட் என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருக்க, ஏன்னா உன்னை என்னால் இந்த தோல் மேலே ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்க, அதனால் நீ ரொம்ப சின்ன பையனாக தான் இன்னும் இருக்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க அப்பா. யூ ஆர் ஜஸ்ட் பிக் இனஃப் டு டேக் மீ ஃபார் மை மார்னிங் வாக் சேஸ் கிராண்ட்பா. தாத்தா என்ன சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் பெருசாகிட்ட, நான் மார்னிங் வாக்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நடப்பாங்க இல்லையா, அப்படி நடக்கும்போது நீ என்னை கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கேற்ற மாதிரி நீ கொஞ்சம் பெருசாகி இப்போ இருக்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க மனோக்கிட்ட. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் இனஃப் ஃபார் மீ டு டெல் ஸ்டோரிஸ் டு சேஸ் கிராண்ட்பா. நீ இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருக்க, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ், கதை, பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் நான் உனக்கு கதை சொல்கிற மாதிரி தான் நீ இருக்க, நீ கொஞ்சம் சின்ன பையனாக தான் இன்னும் இருக்க அப்படிங்கிறாங்க பாட்டி. யூ ஆர் ஆல்வேஸ் தி பர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் அவர் ஹக். ஹக்குனா ஆசையாக நம்ம வந்து கட்டி பிடிப்போம் இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் நமக்கு வந்து ஆசையாக வந்து ஹக் தான் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளை அரவணைப்பாங்க இல்லையா, அதுக்கு நீ எப்போவுமே நான் எங்களுக்கு பர்ஃபெக்ட் சைஸாக தான் இருக்கேன் ஆல்சோ எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் கிவ் ஹிம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு மனோவுக்கு ஒரு வார்ம் அண்ட் வண்டர்ஃபுல் ஹக்கு கொடுக்குறாங்க குட்டீஸ். இதோட இந்த டூ பிக் டூ ஸ்மால் வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.